இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லா இடங்களிலும் தேவன் பாதுகாப்பாக, பிரசன்னமாக, ஆசீர்வாதமாக உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து தேவனுடைய சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுகிற ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. இயேசுவின் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அநேக தீங்கான காரியங்களை அவர் மேல் செலுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். ஆனால் இயேசு எதுவுமே பேசவே இல்லை. எல்லாவற்றையும் இயேசு சகித்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். கடைசியில் சிலுவையிலையும் அறைந்துட்டாங்க. அப்பொழுது இயேசுக்குள்ள பல எண்ணங்கள், யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. தேவன் அவரை கைவிட்டது போல எண்ணினார். ஆகவே தான் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக உபத்திரவங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம், அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், அநேக குற்றச்சாட்டுகளை நம்ம மேல சுமத்தி கொண்டே இருக்கலாம். மக்கள் பிசாசு அநேக காரியங்களை கொடுத்து நம்மளை துன்புறுத்தி கொண்டே இருக்கலாம். நீங்களும் நானும் முடிந்த அளவுக்கு இயேசுவை போல அமைதியாக இருந்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது இயேசுவை போல என் தேவனே என்னை கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். இயேசு கேட்டது போல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற கேள்வியும் எண்ணமும் உங்களுக்கு வந்திருக்குதா? இல்லை இன்னைக்கு வந்திருக்கா? அதற்கான பதில் என்னவென்றால், இல்லை, தேவன் உங்களை கைவிடவில்லை. அது இயேசுவுக்கும் அந்த நேரத்தில் நிரூபித்தார். அது வரைக்கும் பரலோகத்திலிருந்து இயேசுனுடைய கையை பிடிச்சு கொண்டிருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு என்னை கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற கேள்வி அங்கே எழுப்பின உடனே தேவன் பரலோகத்தில் இல்லை, அவர் இறங்கி இயேசு இருக்கிற அருகிலே வந்து விட்டார். அதனாலதான் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி முழுவதும் பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. சகல சிருஷ்டிகளும் தலை வணங்கி பிதாவை தொழுது கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கைவிடல, அவர் அருகில வந்துட்டார், பக்கத்துல வந்துட்டார் என்ற அர்த்தம். அதைத்தான் தேவன் உங்களுக்கும் சொல்கிறார். உங்களை கைவிட்டது போல சூழ்நிலை தோன்றினாலும் தேவன் உங்களை கைவிடவில்லை, கைவிட மாட்டார். அவர் உங்கள் சமீபமாக, அருகிலே, பக்கத்திலே இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வழியின் வழியாக போய் கொண்டிருந்தாலுமே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். யூ ஆர் நெவர் ஃபர்சேக்கன். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் கைவிடாதவர். உலகம் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், உங்கள் வேலை கைவிடலாம், உங்கள் சம்பாத்தியம் கைவிடலாம், உங்கள் உறவுகள் கைவிடலாம். ஆனால் தேவன் கைவிடாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் அருகே இருக்கிறார், உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். எனக்காவது இந்த எண்ணம் வந்துருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற பதில் இதுதான், ஆண்டவர் உங்களை கைவிடாதவர். இந்த நாளும் கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து, அருகில் இருந்து, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கூட வந்து அவர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் உங்களை கைவிடாதபடியால் இன்றைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் தேவ சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றும்படி தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார்.